தமிழக தலைநகர் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றும் முயற்சியில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கைகோர்த்து களம் இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக கொசு ஒழிப்புக்கான கைத்தெளிப்பான்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் நடந்தது. சென்னை மாநகராட்சி மேயர் சுப்பிரமணியன் 175 ஊழியர்களுக்கு பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட கைத்தெளிப்பான்களையும் உதவி சுகாதார அலுவலர்களுக்கு கம்ப்யூட்டர்களையும் வழங்கினார். மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு காய்ச்சல் போன்றவற்றை ஒழிக்க மாநகராட்சி எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேயர் பட்டியலிட்டார். இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொசு உற்பத்தியை தடுப்பதற்கும் கொசுக்களை ஒழிப்பதற்கும் மாநகராட்சியின் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கனால் போன்ற பல்வேறு நீர்நிலைகளில் லார்வா நிலையிலேயே கொசுக்களை ஒழிப்பதற்கு 6 எண்ணிக்கையில் 89,400 மதிப்பீட்டில் ஃபைபர் போட்டுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. 10 எண்ணிக்கையில் ஆட்டோவில் பொருத்தும் புகை பரப்பும் இயந்திரங்கள் 33,07,500 மதிப்பீட்டில் வாங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 175 கைத்தெளிப்பான்கள், பிளாஸ்டிக்கினால் ஆன கைத்தெளிப்பான்கள் 2,23,125 செலவில் வாங்கி 175 தொழிலாளர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த குறும்படம் எல்லா தியேட்டர்களிலும் வெளியிட சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது கொசுக்கள் மூலம் ஏற்படும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வு குறும்படங்களும் ஒளிபரப்பப்பட்டன.